மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறாங்க. மழை வர மாதிரி தான் தெரியுது, பார்த்தாலே தெரியும். ஆனால் இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வெளிச்சம் இருக்காத வேடி காற்று என்ன வேகமாக வீசுது பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். நேரம் 7:32 இருந்தாலும் காற்று என்ன வேகமாக அடிக்குது பாருங்கள், நிறுத்தாமல் அடிக்குதப்பா காற்று. ஆடி மாதத்தை காற்று அம்மியை நகரும்பாங்க, அது மாதிரி. வானத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வெளிச்சமாக இல்லாமல் மேகம் ஒரு திணிசாக தான் இருக்குது. ஆனால் மழை வரல. நிறைய மாவட்டங்களில் பக்கத்துலலாம் மழை வருது. பக்கத்தில் கரூர், வேடசந்தூர் இது மாதிரி பகுதியெல்லாம் மழை வருது. ஆனால் நம்ம பகுதியில் மழை வரல. பரவாயில்ல, என்ன பண்ணுறது. நாளைக்கு ஆடிப்பெருக்கு, எல்லா பேரும் கோயிலுக்கு போவாங்க, குளத்துக்கு போவாங்க, நல்லது கெட்டது போவாங்க. நாம் இருக்கிற இடத்துலேருந்து இருக்கிறது என்ன காய்கறி விஷயம் எதுவும் நிறையா இது சாப்பிட முடியாட்டி கூட நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நாளைக்கு குளிக்கிறதுக்கு, சமையலுக்கு பயன்படுத்திக்குவோம். அப்புறம் கறி சொல்லியிருக்கோம், பன்றிக்கறி. அதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கட்டில் நல்லா நிம்மதியாக ஓய்வு எடுக்குவோம். பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுறோம், நாளைக்கு சாப்பாடு இப்போதைக்கு நைட் ஆக்கியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு, அரிசி மாவு ஆட்ட முடியாது. ஏன்னா என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வயசாகிருக்குது. அதனால் அரைச்சி விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட 2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் காலையில் ஊற்றி பயன்படுத்த போகிறோம். இட்லி சட்டி இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இதை பயன்படுத்துவோம். கேஸ் எப்படியோ முள்ளக்கில் வாங்கி மாதம் 2000 செலவு பண்ணி கேஸ் வாங்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இதுதான் என்னோடய இயல்பான வாழ்க்கை. மாதம் அந்த டிவிக்கு வேறு பில்லு கட்டுறோம், ஃபேனு. என்ன பண்ணுற, நம்மளோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி இதுதான் நிலவரம். தினமும் ஈவினிங் வந்து நைட்டில் வந்து பாய் தான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒவ்வொரு கட்டில் இருக்குது, அவங்க கட்டில் படுத்துக்குவாங்க. நான் வயசானவங்க, நான் அதனால் கீழே படுத்துக்குவேன். இதுதான் நம்மளோட பூர்வீகத்தான வீட்டோட சுற்றுப்புறம். இவ்வளோதான் இடம். கேப்பு, டிவி. இது விதைக்கிறதுக்கு வந்து எள் வச்சுருக்கோம். நல்லா மழை பெஞ்ச உடனே காடு உழுது வச்சுக்குவோம். பில்லோ, அப்புறம் இது லுங்கி, இதை போற்றி தான் படுத்துக்குவோம். போர்வையில் இருக்குது, அதை அதிகமாக பயன்படுத்துறதில்ல. அப்புறம் டிவியில் ஏதோ ஒரு நாடகம், ஏதோ ஒரு சினிமா பார்க்குறா இருந்துச்சுன்னா டைம் பாஸுக்கு பார்ப்போம். மற்றபடி இந்த லைட்லாம் கலைஞர் பீரியடுக்கு முன்னாடி கொடுத்தது. இப்போ கலைஞர் பீரியடுக்கு முன்னாடினா 2010க்கு முன்னாடி கொடுத்தது. 2004, 2003 வயலுக்கு முன்னாடி கொடுத்தது. இதை வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு நாட்களை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம்.